முன்னாடி வணங்கி அவனுக்கு கீழ்ப்படியல, இல்லைன்னா அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் இவன் மேல் கோபம் கொண்டு ஒரு பெரிய அதிகாரம் செலுத்தி, வேதம் சொல்லுகிறது, ஆமான் மேல் மாத்திரம் மொர்தெகாயின் பேரில் கை போடுவது, அவன் பேரில் மட்டும் கை போடுவது இவனுக்கு அற்பமாய் தெரிந்ததாம். ஐயோ, இவன் மேலே மட்டும் நம்ம எதுக்கு இப்படி கை போடணும்? இவன் ஒரு சாதாரணமான மனுஷன், இவன் மேலே மட்டும் நம்ம கை போட்டு இவனை கொன்னுட்டோம்னா நமக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது. ஒரு தெளுப்பூச்சியை கொல்றது மாதிரி, ஒரு எறும்பை கொல்றது மாதிரி நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவனுடைய வம்சத்தையே வேரோடு அழிக்கணும் அப்படின்னு இந்த ஆமான் திட்ட போடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்காக கொடியேற்றுகிற கர்த்தர், சத்துரு வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றுகிற கர்த்தர் இந்த ஆமானுக்கு ஒன்றை கர்த்தர் ஞாபகப்படுத்தி